ஐ வெல்கம் இட் லேர்ன் இங்கிலீஷ். ஃபாஸ்ட்டாக இந்த ஆன்சரை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட், அவர் ஒரு மாணவராக இருக்கிறார். அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீ கேன் பி அ ஸ்டூடெண்ட். அந்த இஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் மேலே இருக்கிற வாக்கியத்தில். அதே மாதிரி கேன் பி, அந்த பி அப்படிங்கிறதுக்கு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹீ கேன் பி எ ஸ்டூடெண்ட். இந்த வாக்கியத்திலேருந்து நீங்கள் லேர்ன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அவர் நன்கு கற்க முடியும் அப்படின்னு சொல்லணும். அதாவது அவர் நல்லா லேர்ன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும். ஹீ கேன் பி எ ஸ்டூடெண்ட், ஹீ கேன் லேர்ன் வெல். ரொம்ப சிம்பிள். ஹீ கேன் லேர்ன் வெல், அவர் நன்கு கற்க முடியும். இப்போ ஹீ கேன் லேர்ன் வெல் இந்த வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. அவர் நன்கு கற்க முடியுமா, அவரால் நல்லா லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வியை மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். வேர்பல் கொஸ்டின், கேன் ஹீ லேர்ன் வெல், அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின். ஸோ இந்த சேனல்லே நிறைய வேர்பல் கொஸ்டின் எக்ஸசைசஸ் நான் கொடுத்துருக்குறேன், நிறைய வீடியோஸில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். இப்போ பார்த்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாமா? He is a student, he can be a student, he can learn well, can he learn well? இப்போ இன்னும் இதை சேஞ்ச் பண்ணுவோம். Can he learn well, அவர் நன்கு கற்க முடியுமா? Cannot இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அவரால் நன்கு கற்க முடியாதா அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். Can't he learn well, அந்த can't அப்படிங்கிறது cannot. கான் ஹீ லேர்ன் வெல், அவரால் நன்கு கற்க முடியாதா? கேன் ஹீ லேர்ன் வெல் அப்படின்னா அவரால் நன்கு கற்க முடியுமா? ரெண்டு கேள்விகளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட், கான் ஹீ லேர்ன் வெல், அவரால் நன்கு கற்க முடியாதா? இஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஆம், அவர் நன்றாக படித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஆன்சர் மாதிரி சொல்லணும். எஸ், he is studying well, he is learning well. ஆம், அவர் நன்றாக படித்து கொண்டிருக்கிறார். ஓகே. நெக்ஸ்ட், இந்த வார்த்தையிலிருந்து, அதாவது இந்த ஆன்சர்லேருந்து வாட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்? ரொம்ப ஈஸி. வாட் இஸ் ஹீ லேர்னிங், அவர் என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஹீ லேர்னிங், அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்? இங்கிலீஷ் அப்படின்னு பதில் சொல்லணும். அவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். வாட் இஸ் ஹீ லேர்னிங்? ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ கொஸ்டினில் இருக்கிற டென்ஸே ஆன்சர்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு ஜெரண்ட் ஃபார்மில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ ஜெரண்டையும் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. இதை ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லணும். அதாவது லேர்ன் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி. ஜெரண்ட் ஃபார்மில் எப்படி வரும்? ஐஎன்ஜி, அதாவது வேர்பை நவுனாக மாறிடும் ஐஎன்ஜி சேர்த்து. லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட், ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. ஸோ லேர்னிங் இங்கிலீஷ் அதுதான் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட், அந்த சென்டென்ஸ்லேருந்து ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது, அந்த சென்டென்ஸ்லேருந்து அவர் ஆங்கிலம் கற்க தயங்கவில்லை அப்படின்னு சொல்லணும். டஸ் ஹெசிடேட் யூஸ் பண்ணி. டஸ் நாட் ஹெசிடேட் நெகட்டிவ், அதாவது கற்க தயங்கவில்லை அப்படின்னு தானே சொல்லணும். He does not hesitate to learn English. அந்த லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். He does not hesitate to learn English. ட்ரை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அவர் முதலில் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக சொல்லணும். ஃபஸ்ட்டு அவர் ட்ரை பண்ணல. He did not try at first. Did அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது.
ஸோ இந்த டிட் டூ டஸ் இந்த வார்த்தைகளை ஒரு வேர்ப் ஃபாலோ பண்ணுச்சுன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். எவ்வளோ சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், ஹீ கேன் பி எ ஸ்டூடெண்ட், ஹீ கேன் லேர்ன் வெல், கேன் ஹீ லேர்ன் வெல், can't he learn well? Yes, he is learning well. What is he learning? He is learning English. Learning English is his interest. He does not hesitate to learn English. He did not try at first. எல்லா சென்டென்சஸுமே ரொம்ப சிம்பிளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஒரு வேர்டு நான் கொடுப்பேன், அதை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ he did not try at first, இதிலிருந்து ஸ்டடி இப்போது அவர் நன்றாக படிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். now he studies well, simple present tense. அதனால் இந்த present tense ரூல் இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன், சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஐஇஎஸ் சேர்க்கணும். ஓகே, he studies. இதே இடத்துல தே இருக்குது இல்லை பன்மை இருக்குது அப்படின்னா தே ஸ்டடி, வி ஸ்டடி. நவ் ஹீ ஸ்டடீஸ் வெல், இப்போது அவர் நன்றாக படிக்கிறார். அவர் விரைவில் ஆங்கிலம் பேசுவார். ஸ்பீக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. நவ் ஹீ ஸ்டடீஸ் வெல், ஹீ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன். அவர் விரைவில் ஆங்கிலம் பேசுவார். இனிமேல் நடக்க போகுது. அப்போ எதிர்காலம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே வில் ஷால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ ஹீ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன். இப்போ இதிலிருந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஹீ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன். இந்த சென்டென்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர போகிறோம். ஆங்கிலம் பேசுதல், பேசுதல் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஆங்கிலம் பேசுதல் முக்கியமானதாக இருக்கிறது. பேசுதல், கற்றல், ஓடுதல், பாடுதல் எல்லாமே ஜெரண்ட் ஃபார்ம். ஒரு வேர்பை ஐஎன்ஜி சேர்த்து நவுனாக மாற்றுறது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், சப்ஜெக்ட் பாருங்கள். ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆங்கிலம் பேசுதல் முக்கியமானதாக இருக்கிறது. இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த இஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. ஜெரண்ட் ஃபார்மில் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி. இப்போ நீச்சல் அடித்தல், ஓகே, நீச்சல் அடித்தல் ஒரு நல்ல உடற்பயிற்சி. ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டண்ட், ஆங்கிலம் பேசுதல் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். இதை நீங்கள் சொல்லணும். எஃபர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட, இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.